அது மட்டும் கிடையாது. இந்த வீடியோவில் தெளிவாக க்ளோஸாக நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பல டைமென்ஷன்ஸ் காட்டியிருப்பாங்க. அதாவது இந்த பக்கம் பார்த்தா ஒரு பணக்கார வீட்டு பையன், இந்த பக்கம் பார்த்தா ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. இதில் பணக்கார ஏழைங்கிற வேறுபாடுலாம் கிடையாது, எல்லாருக்குமே பாதிப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமென்ஷனில் தொட்டிருக்காங்க. இன்னொரு டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா பாய திறந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. வணக்கம், நான் ஷோபா ஆல்சோ நைஸ் பிசி பரம் ஆல்சோ நைஸ் மிஸ்டர் ஃபோன்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது திடீர்னு என் கண்ணு முன்னாடி பட்ட ஒரு வீடியோ, யார் இந்த பேய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வீடியோ. 2 பேருங்க படித்தேன். அப்படியே இதெல்லாம் நான் ரியாக்ட் பண்ணால் நான் மனுஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. யார் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா நம்ம ராஜா சார் மியூசிக் அண்ட் யுவன் என்ன பாடியிருக்காரு. ஐயோ, இதெல்லாம் நான் மிஸ்ஸே பண்ணக்கூடாது, பாவமாயிடும். ஓகே, பட் ஆல்சோ டிரெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருத்திகா உதயநிதி மேம். ஸோ இன்ட்ரெஸ்டிங். எதை பற்றி இதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அண்ட் சந்தோஷ் சிவன் சார் டிஓபி வேறு லெவலில் இருக்க போகுது. நான் சூப்பர் எக்ஸைட்டட். லெட்ஸ் செக் இட் அவுட். இஸ் வாட் வச்சு போகிற முன்னாடி மறக்காமல் பண்ணிவிடுங்க. இட் வில் மீன் அ லாட் டு மீ. அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஹியர் வி கோ. தரமான சம்பவம், எல்லா வகையிலையும் தரமான சம்பவம். இப்போ தான் வந்துட்டு கிறிஸ்டோஃபர்னு ஒரு படம் வர பாட்டு வந்தேன். மலையாள படம் ரிவ்யூ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். பட் அதுவும் வைலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த சைல்டு அப்யூஸுங்கிறது வந்துட்டு ஒரு பயங்கரமான விஷயம். அண்ட் லெட் மீ டெல் யூ, ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். 2 பக்கமும் பேசியிருக்கு தான் இந்த வீடியோவில் நான் மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். அதாவது பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, அவங்கள பாலியல் ரீதியாக தொந்தரவு சாவடிக்கிறாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே அளவுக்கு ஆண் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது சாமானிய மக்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து இப்படி கண்ணு முன்னாடி அப்பட்டமாக காட்டுனதுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாப் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோவில் தெளிவாக க்ளோஸாக நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பல டைமென்ஷன்ஸ் காட்டியிருப்பாங்க. அதாவது இந்த பக்கம் பார்த்தா ஒரு பணக்கார வீட்டு பையன், இந்த பக்கம் பார்த்தா ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ அவனுக்கும் நடக்குது தப்பு, இவனுக்கும் நடக்குது, இந்த குழந்தைக்கும் நடக்குது. ஸோ இதில் பணக்கார ஏழைங்கிற வேறுபாடுலாம் கிடையாது, எல்லாருக்குமே பாதிப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமென்ஷனில் தொட்டிருக்காங்க. இன்னொரு டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்பா அம்மா இருக்கும்போதே அவங்க நம்பிக்கையை சம்பாரித்து அந்த குழந்தைகிட்ட க்ளோஸ் ஆகி அவங்கள துன்புறுத்துகிற ஆட்களும் இருக்காங்க. இங்கே ஒரு குழந்தை தனிமையில் இருக்கும்போது அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க இன்னசென்ஸை யூஸ் பண்ணி அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. ஸோ பாதுகாப்பு இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, அண்ட் இல்லாத போது இந்த மாதிரி விஷயம் நடக்குதுங்கிற மாதிரி இன்னொரு டைமென்ஷனும் தொட்டிருக்காங்க. ஸோ பல டைமென்ஷன்ஸில் 2 ஜெண்டருக்கும் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குதுங்கிறது ஆணித்தனமாக இந்த வீடியோவில் சொன்னது வந்துட்டு இஸ் அவுட் ஸ்டாண்டிங் ஒர்க், டைரக்ஷன் அல்டிமேட் கிருத்திகா மேம்னு சொல்கிறோம். பிக் கிளாப்ஸ். பிகாஸ் புரிஞ்சுது, எளிமையாக புரிஞ்சுது. அண்ட் டக்குன்னு அந்த ஒரு செகண்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு
அந்த பையன் போய் அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அந்த பொண்ணு போய் அந்த டீச்சர்கிட்ட சொல்லும்போது அந்த மாஸ்க் போட்ட உடனே ஐயோ இவங்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் நான் நினச்சிட்டேன். ஏன்னா அப்படி ஒருவேளை அவங்க புரிஞ்சிக்கலனா எப்படி இந்த குழந்தைங்க அந்த தப்பாக நடந்துக்கிற ஆள்கிட்ட அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சொந்த அப்பா அம்மாட்டி சொந்த டீச்சர்ஸ்டையுமே வந்துட்டு அன்சேஃபாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஸோ பேசலனா மேற்கொண்டு அந்த குழந்தை தன்னைத்தானே உள்ளே அழிச்சுக்கும். அண்ட் அது ஒரு வேறு மாதிரி அந்த குழந்தைய வாழ்க்கை ஃபுல்லாக பாதிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு நான் பயந்துருக்குமோ டக்குன்னு அந்த மாஸ்க் ரிமூவ் ஆகிட்டு அந்த டீச்சரும் அந்த அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒரு ஹக் பண்ணுறதாகட்டும் அண்டு லிட்ரலாக அந்த உடனே கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறதாகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ரோச் பண்ணுவோம். அந்த ஷார்ட்லேயே பின்னாடி வந்துட்டு அந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098 வச்சுருந்ததெல்லாம் பியூட்டிஃபுல்லாக சட்டிலாக அதை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாசிட்டிவாக முடிஞ்சிச்சு. பேசிக்கலாக என்னென்னா இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சும் நடக்கலாம், தெரியாமலும் நடக்கலாம். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஏதோ விஷயம் நடந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து சொல்லணும்னு பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லித்தரணும். அண்டு ஒருவேளை பேரண்ட்ஸ் சொல்லாமலே குழந்தைங்க வந்து சொன்னாலும் பேரண்ட்ஸ் அதை பொறுமையாக கேட்டு அவங்கள புரிஞ்சு அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சாலிடாக சொல்லியிருக்கு. ஸோ பியூட்டிஃபுல் வீடியோ, அவுட்ஸ்டாண்டிங், ஹாப்பி, சூப்பர் ஹாப்பி, வெல்மேட் அப்படி சொல்லணும். அண்ட் நவ் கம்மிங் டு நம்ம ராஜா சார். அம்மா ராஜா சார் நியூ ஏரா ராஜா சார் மாதிரி இருந்தார். அப்படியே கிட்டார் போட்டு கிளியராக மனுஷன் அப்படியே டம்முங்குது. காலி எக்ஸ்பெக்டே பண்ணல. டக்குன்னு எனக்கு ஒரு செகண்டுக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வெறித்தனம். ராஜா சார் அது தனி மனுஷன், அது ஒரு தனி லீகு, அது ஒரு பக்கம் கம்பேரிசனே இல்லை. பட் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் போது அது ராஜா சார் விட்டு விளாடுவார், தெரியும், கிட்டாரும் பண்ணுவார். பட் வேறு ஜோனுக்கு இது வேறு லெவல் ஹாப்பி. அதோட இந்த யுவன் சங்கர் ராஜான வாய்ஸும் சேரும் போது ஒரு மாதிரி ஒரு யாரோ ஒருத்தங்க அந்த கர்நாடிக் வாய்ஸ் வந்துட்டு அவங்க சிங்கர் யாருன்னு தெரியல. ஸோ அவங்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் யாரோ தெரிஞ்சிருந்தா யாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நீங்களே பிரதரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் தான் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஐ வில் பி சூப்பர் ஹாப்பி டு நோ ஹூ தட் இஸ். பட் ஹேவிங் செட் தட் மெசேஜ் வெல் டெலிவர்ட். அண்ட் அதுவும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களை வச்சு இந்த மாதிரி சாலிடான விஷயங்கள் பேசும்போது தான் அது எல்லா மக்களுக்கும் போய் சேரும். ஸோ அந்த வகையில் சூப்பர் சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராடக்ட், அமேசிங் ப்ராடக்ட். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வரணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள். அண்ட் இந்த மொத்த டீமுக்கு பாராட்டுக்களை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி. இது என்னோட ரியாக்ஷன் ஃபார் யார் இந்த பேய்கள். உங்கள் தாட்ஸ் நாங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அண்ட் பார்த்ததுக்கு நன்றி. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ ஐம் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.